இருக்கு நெட், ஆனால் கட்டாயி ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை டாடி, அது காரணம் வந்து 2:30 மணி நேரத்துக்கு மேலே லைவ் போகுதுல்ல, அது ஏதோ இஷ்யூவாக காட்டுது. அது சம்டைம் அப்படி தான் டைமர் இது ஆகுதுல்ல. வேலன் ஹாய்ங்க, லைக் போடாதான் லைக் போட்டுருங்க. வாமிட்டா? நீ சோறு போட்டு நேர் டாடி, அவங்களுக்கு అర్థం అవుతుంది. எதுவுமே ஸ்பெஷல் இல்லைங்க. பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த பிரியாணி இருக்குங்க, அதுவும் வீடு தேடி எடுத்து வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் வேண்டாண்ணா. எனக்கே தெரியாது அக்கீல், சம்டைம் வருவேன், சம்டைம் வீவே இருக்காது, போயிடுவேன். வீவு இருந்ததுன்னு வச்சுக்கோ அக்கீல், நான் எப்படியாச்சும் அட்லீஸ்ட் தூங்குறத என் தூக்கத்தை விட்டுட்டு கூட கொஞ்ச நேரம் உட்காருவேன். வீவும் இருக்க மாட்டேங்குதா, ஸோ எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, தூக்கமாக வந்துகிட்டே இருக்குது. கமெண்டும் இல்லாமல் வீவும் இல்லாமல் எவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறது இல்லை, அப்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ அதுவே எனக்கு அமைதியாக போய் தூங்கிடலாம் போ அப்படின்ட்டு போயிடுறேன் நான். வேறு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் மோஸ்ட்லி நான் வர்றது இல்லை. இல்லாட்டி நான் கொஞ்சம் வீவ் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் இருப்பேன், சரி பரவாயில்ல, ஒரு நாள் கொஞ்ச நேரம் லேட்டாக தூங்கினா கூட பரவாயில்லன்னு. வீவ் இருக்க மாட்டேங்குதா, கடுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் சும்மா என்னது, எவ்வளோ நேரம் தாண்டா எனக்கும் வலிக்காத மாதிரியே இருக்கிறது. எனக்கும் வலிக்கும், எனக்கும் பசிக்கும்ல, எனக்கும் தூக்கம் வரும்ல, எனக்கும் அழுவும்லன்ற மாதிரி ஏதோ சமாளிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு மட்டன் பிரியாணியும் வேணாங்க, நான் டெல்லியும் வர வேணாங்க. நான் எங்கே இருக்கணும் நான் அங்கேயே இருந்துக்கிறேன். நான் ஏன்டா நடுஜாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும்? கரெக்டு. எது அவர் சொன்ன மட்டனுக்கா இல்லை எதுக்கு இது? அகில், வேலன் சாப்பிட்ணும். வேலன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? அகிலோட கவிதை என்ன தெரியுமா? கவிதை போட்டார். நேராக ஸ்கூலுக்கு போயிருப்பாரு. காலில் வந்து சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க கதறி இருப்பாரு. டெல்லிக்கு தான் கரெக்டாக இருந்தது பஞ்ச். கெஞ்சி இருப்பாரு, கூத்தாடி இருப்பாரு. சார் இந்த டான்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இந்த டான்ஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்குன்னு கேட்டிருப்பாரு. அப்புறமா 4 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு எஸ்கேப். சிக்கன் பிரியாணி வேலன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஆக்சுவலாக அவங்க சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, டாடி ஸ்டாண்டு கொஞ்சம் ஹைட்டு தூக்கிட மாட்டேறேன். நான் என்ன சொன்னேன்னா, இல்லைங்க நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், வேண்டாம் பரவாயில்லன்னு சொன்னோம். அவங்க என்னது, முடியாதுங்க நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், நான் வீட்டுக்காச்சும் எடுத்து வந்து கொடுத்துட்டு போவேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்த உடனே வந்து கொடுத்துட்டாங்க. சரி ஓகே. என்னது ஒரு காமெடி ஒன்று சந்தோன்னு சொல்லியிருப்பார்ல, நாகூர் பிரியாணி யாருக்கோ சொல்லுவார். அக்கீல், அந்த டைலாக் ஒன்று தெரிஞ்சால் சொல்லு. எனக்கு இப்போதைக்கு மைண்டில் இல்லை, பட் ஆனால் டைலாக் அதுதான். நாகூர் பிரியாணி நம்மளுடைய இங்கே இருக்கிறவங்களுக்கு வடை வந்து இந்த இதுக்கு தான் கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த டைலாக் மாதிரி தான் ஆச்சு. இந்த பிரியாணி நம்ம சாப்பிட்டு தான் நம்ம வேணான்னா கூட முடியாதுன்ற மாதிரி. இட்லி சிக்கன் குழம்பா? சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லியும் சிக்கன் குழம்பும். மாம்சு அந்த விக்கு மாறி காமி. மாம்சு டாடி விக்கு மாற்றி காமிக்கணுமா? ஏக்கத்தோடு கேட்குறாரு அக்கீல். வா வா வா. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு மாம்சே, வா மாம்சே அப்படின்ற மாதிரி. யார் யார்? பாப்பாவா? என்ன பாப்பாவுக்கு மூக்கை விட்டுட்டு போகிறா? மூஞ்ச கலவுங்க ஜாக் ஃபைரோ, நீங்களும் உங்கள் கண்ணுக்கு அழகனா மாறிடுவீங்க சரிங்களா? சோப்பு கொஞ்சம் 2 வாட்டி சேர்த்து போடுங்க, நீங்களும் நல்லா பல பலன்னு இருப்பீங்க. சும்மா பல 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 பலன்னு பல 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 பலன்னு இருப்பீங்க. அதுக்கு மேலே பாட வேணாம்னு நினைக்கிறேன். ஐயோ எவன்டா அது ஃபேக் ஐடி? கம்நாட்டி ஏதாவது திட்டிடுவோண்டா. செல்லதுரை கம்மநாட்டி போடாடி. அப்பெல்லாம் நான் லவ் பண்ணும்போது இவன் ஆயா மாதிரி நாக்கூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னா யாராலையும் மாற்ற முடியாது. அப்படிதான் அகில சொல்ற கதையை கேளு.